அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm வந்து புது சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்தியாவில் லான்ச் ஆக போகிற சாம்சங் உடைய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன அந்த டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். ரியல்மி உடைய X7 உடைய லான்ச் டீட்டெயில்ஸில் அது ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 385 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நேற்று தான் ஃப்ளிப்கார்ட்டுடைய ஃப்ளிப் ஸ்டார்ட் டே சேல் அப்படின்னு ஒன்று புதுசாக பார்த்தோம். அதாவது எல்லா மாதமும் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே அமேசானும் வாவ் சேலரி டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் வந்து உங்களுக்கு எல்லா மாதமும் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல்லையும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் இருக்குது, எல்லாமே ஆஃபர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 80% வந்து லார்ஜ் அப்ளையன்சஸ், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா 50 to 80%. லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 30% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அவிட்டா லேப்டாப் வந்து எக்ஸ்க்ளூசிவாக 17,990 வந்து உங்களுக்கு 3rd வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே நிறைய லேப்டாப் ஆஃபர்ஸ் இருக்குது, இயர்ஃபோன், ஹெட்ஃபோன் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா வந்து இந்த அமேசானுடைய வாவ் சேலரி டே வந்து 3rd வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை பேங்க் ஆஃப் பரோடாவுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக 10% உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்ட்னர் ரிசர்ச் டீம் வந்து குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் உடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 2020க்கான தான் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து உலகம் முழுக்க அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து சாம்சங். செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைசிங்காக ஹுவாவி தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. 3rd ஷாமி, 4th ஆப்பிள், 5th பிளேஸில் வந்து உங்களுக்கு ஓப்போ இருக்குது. ஆனால் இதில் க்ரோத் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் யார் அதிகமாக சேல் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதில் ஷாமி தான் வந்து க்ரோத் பர்சன்டேஜில் அதிகமாக இருக்காங்க. 8.8% வந்து அதிகமாக இருக்காங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் வந்து 2%, அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%. அதே மற்ற 3 பிராண்ட்ஸும் வந்து டிக்ளைன் தான் காட்டியிருக்கதா வந்து இந்த ரிப்போர்ட்டில் தெரியுது. ஸோ குளோபலாக வந்து ஷாமி பிராண்ட் வந்து ரொம்பவே க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்ஸ்டாகிராம் உடைய பாப்புலரான லைவ் ரூமில் வந்து ஆட் ஆன் ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா தெரியுது. லைவ் ரூம் அப்படின்னு சொன்னாவே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லைவாக ஒருத்தர் கூட சேட் பண்ணுறது இல்லைனா இன்டர்வியூ பண்ணுறது. இந்த ஃபீச்சரில் இது வரைக்கும் வந்து 1-on-1, அதாவது ஒருத்தரோட தான் சேட் பண்ண முடியும் இல்லைனா இன்டர்வியூ பண்ண முடியும். ஆனால் இவங்க கொண்டு வர போகிற ஃபீச்சரில் வந்து இனிமேல் வந்து 3 பேரோட வந்து அட் அ டைம் நம்ம சேட் பண்ணலாம் இல்லைனா இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலாக நிறைய இடங்களில் இருந்த ஃபீச்சர் தான். பட் இந்தியாவில் இப்போ தான் லைவ் ரூம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இனிமேல் இன்ஸ்டாகிராமுடைய லைவ் ரூமில் வந்து 4 பேர் வரைக்கும் ஒரே டைமில் நீங்கள் இன்டர்வியூ இல்லைனா சேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் வந்து சேட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பேர் ஆட் பண்ணிட்டு தான் லைவ் ரூமில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து நீங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் ஒருத்தரோட சேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை 3 பேரோட அட் அ டைம் வந்து இன்டர்வியூ பண்ணணுன்னாலும் பண்ணலாம். 2 பேர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1 to 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஃபீச்சருக்கு அப்புறம். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்லையும் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில ஃபீச்சர் இப்போ ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர், கஸ்டமைஸ்டு வால்பேப்பர். அதாவது ஒவ்வொரு சேட்டுக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து உங்களுக்கு நேட்டிவாக வாட்ஸ்அப்லேயே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புது ஸ்டிக்கர்ஸ், அதாவது அனிமேட்டட் ஸ்டிக்கர் பேக்ஸ், ஜிப்ஸ், அந்த மாதிரி புது பேக்ஸும் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் கம்பேக் பண்ணி 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணதுலேருந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய இஷ்யூஸ், ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஃபைனலாக மைக்ரோமேக்ஸ் உடைய சிஇஓவே வந்து ஒரு Q&A செஷன் வந்து எல்லாருக்குமே கிளியர் பண்ணிட்டாங்க. என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ மைக்ரோமேக்ஸ் உடைய Note 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸில் வந்து உங்களுக்கு டிபியூ கேஸில் நம்ம அன்பாக்சிங்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இனிமேல் வரப்போகிற ரீட்டைல் யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிபியூ கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிபியூ கேஸ் டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வைட் 1 L1 சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Note 1ல இந்த சப்போர்ட் இருக்காது. பட் ஃபியூச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குவாலிட்டி இஷ்யூ நிறைய பேர் வந்து உங்களுக்கு பேக் பேனல் ஓப்பன் ஆகுது, குவாலிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கியிருந்த ரீட்டைல் யூனிட்டில் எதுவுமே அப்படி கிடையாது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்சே பண்ணிக்கலாம் உங்களுடைய ரீட்டைல் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் கம்பேக் பண்ணுறது வந்து நிறைய பிராண்ட்ஸுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மீடியாடெக் சிப்செட் சப்ளையே வராத அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைக்ரோமேக்ஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோனே நல்லா இல்லை அப்படின்னு வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ் எல்லாருமே இதை நம்பாமல் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் உடைய நோட் 1 நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்பிள் மறுபடியும் அவங்களுடைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனால் 10 மில்லியன் யூரோ வரைக்கும் ஃபைன் பே பண்ணுற இடத்துல இருக்காங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐஃபோன் 12 சீரிஸ் கிடையாது, இது ஏற்கனவே லான்ச் பண்ண ஐஃபோன் 8 சீரிஸ். ஐஃபோன் 8 இவங்க லான்ச் பண்ணும்போது ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே இதை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது ஒரு ரக்டு ஐஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து இவங்க வந்து ஆட் பண்ணாங்க, அதை சேல் பண்ணாங்க. பட் வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கீழே வந்து வாரண்ட்டியை இவங்க கவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்பெனி உங்கள் மேலே ஒரு பெரிய அலிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் நீங்கள் ஆட் கொடுத்து ஒரு பொருளை விற்கும் போது அதுக்கு கீழே வரக்கூடிய வாரண்ட்டியும் நீங்கள் கவர் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து வாட்டர்னால வரக்கூடிய ஏதாவது பிரச்சனையில் வாரண்ட்டி கிடையாதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, மிஸ்லீடிங்காக இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ அந்த கேஸும் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் யூரோஸ் வரைக்கும் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்காங்க. மோட்டோரோலாவுடைய மோட்டோ G9 ஏற்கனவே பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் இருந்ததாக நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக, அதாவது பிரேசிலில் லான்ச் ஆன அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 730G 64 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதே ஸ்பெசிஃபிகேஷனோட 20,000 கீழே இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போக்கோவுடைய X2, X3, அதுக்கப்புறம் சாம்சங்குடைய M51 கம்பீட் பண்ணுற வகையில் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. Lenovo Legion 5 கேமிங் லேப்டாப் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,990க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது உங்களுக்கு GeForce GTX, ஸோ ஹையர் கிராஃபிக்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டோட பேட்டரி பேக்கப் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஹைப்ரிட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடவே Q கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது வோல்டேஜ் அண்ட் ஃபேன் ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ கேமிங் விளையாடும் போது ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். 75,990க்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக சாம்சங் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ். சாம்சங்குடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போது இதில் சில கன்ஃபார்ம் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய S21 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் Exynos 2100 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது January 14th அன்னைக்கு குளோபல் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே சாம்சங்குடைய என்ட்ரி லெவல் அண்ட் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M சீரீஸில் M0 to M12 இது ரெண்டுமே பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இதில் ஒன்று வந்து ஸ்னாப்ட்ராகன் 450, இன்னொன்று வந்து மீடியாடெக் ஹீலியோ P35 இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ரொம்பவே குவிக்காக மேபி டிசம்பர்லேயே லான்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய F சீரீஸில் F12 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து சாம்சங்குடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy A42 இல்லைனா A52 இந்த பேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது ஸ்னாப்ட்ராகன் 750Gயில். ஸோ சாம்சங் தரப்புலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. சாம்சங் Galaxy A32 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்கில் சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஃபஸ்ட்டு இது குளோபல் லான்ச் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட லிஸ்டிங்கில் தெரிய வருது. ஸோ ரொம்பவே குவிக்காக சாம்சங்குடைய A32 குளோபல் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் Galaxy M51 புது அப்டேட் ஒன்று ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 2.5 அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டுடைய ஃபைல் சைஸ் 962 MB. இந்த அப்டேட் மூலமா வந்து உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் இனிமேல் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதோட சாம்சங்குடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் ஆப்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சாம்சங்குடைய M51 யூஸராக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய Note 8 Pro, Note 7 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து இந்தியாவில் MIUI 12 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 8 Pro வந்து 12.0.3, அதே Note 7 Pro வந்து 12.0.4. ஸோ நீங்கள் வந்து ரெட்மியுடைய Note 8 Pro அதுக்கப்புறம் Note 7 Pro யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். MIUI 12 அப்டேட் இப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. Qualcomm அவங்களுடைய டெக்னோ சப்மிட் நேற்று கண்டக்ட் பண்ணாங்க. இதில் புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது Qualcomm Snapdragon 875, இவங்க அனௌன்ஸ் பண்ணது Qualcomm
Qualcomm Snapdragon 888S. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 6th ஜென் சிப் அப்படின்னு சொல்லலாம். இது 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். மற்ற ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X65G மோடம் இருக்குது. இது 3rd ஜென் Snapdragon Elite கேமிங். கூடவே வந்து இதோட ISP அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2.7 கிகா பிக்சல் வந்து ஒரு செகண்டில் கேப்சர் பண்ண முடியும். கூடவே இது 6th ஜென் AI இன்ஜினோட வர்றதுனால ரொம்பவே லேட்டஸ்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட வந்து புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 888 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2021 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். முதல்ல லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய Mi 11 அப்படின்னு வந்து ஷாமி தரப்புலேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ரியல்மி தரப்புலேருந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மியுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Race இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரியல்மியுடைய ஏஸ் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு டிஜிட்டல் ஸ்டேஷன் வழியாக. இதோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல், ரியர் சைடில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா ஓரியோ மாடலில் கொடுத்துருக்காங்க, அதாவது சர்க்குலர் கேமரா மாடல். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 888 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே வந்து ரியல்மியுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் V2.0 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme Race இந்த பேரில் வந்து ஃபர்ஸ்ட் குளோபலாக ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமி அண்ட் ரியல்மி தான் Snapdragon 888ல் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Qualcomm லான்ச் பண்ண புது ஃபிளாக்ஷிப் சிப்செட் என்னது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Qualcomm லான்ச் பண்ண புது ஃபிளாக்ஷிப் சிப்செட் என்னது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 1100+. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பரஸ்ரீ. கங்க்ராச்சுலேஷன் பரஸ்ரீ. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.